தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா எதிர்கட்சி தலைவரா நீ உட்கார்ந்துருக்கீங்களா, ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சியில பிறப்பால முதலமைச்சர் உருவாகக்கூடாதுன்னு நினைச்சோம். இனிமேட்டு எதிர்கட்சி தலைவரா உருவாகக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஒழிச்சு விட்டுறணும். ஜெயிச்சு முடிச்ச ஒரு 59 ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவரா ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா. திருந்தா திமுக சட்டமன்றத்துக்கு வரவே வராத போன தாட்டி இருந்த துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா கேபினெட் ரேங்க், கவர்மெண்ட் வீடு கொடுத்துரும், கார் கொடுத்துரும், எல்லாம் ஒரு பேரு கிடைச்சிரும். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம். அப்ப 5 வருஷத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் திரு உதயநிதிகள் போனதே கிடையாது, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது, ஒரு கஞ்சா சேல்ஸுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது. இன்றைக்கு தைரியம் இருந்தா இளவரசர் உதயநிதி அவர்களே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, எங்களுடைய ஆட்சியில திரு நேரு அவர்கள் துறையை சுத்தமா வச்சிருந்தாரு, திரு வேலு அவர்கள் ஒரு காந்தியவாதி, நெடுஞ்சாலை துறையிலும் பிடபிள்யூ திருடவே இல்லை, திரு செந்தில் பாலாஜிகள் மின்துறையிலையும் 10 ரூபாய் டாஸ்மார்க் சாரி அந்த 10 ரூபாயை திருடி எங்களுக்கு எல்லாம் மேல கொடுக்கவே இல்லை. திரு செந்தில் பாலாஜி திட்டவே கூடாது, அது தப்பு. செந்தில் பாலாஜி திருட சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது யாரு? உங்களுடைய மருமகனுக்கும் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் பங்க பிரிச்சுக்கிட்டது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பங்க பிரிச்சுக்க கொடுத்து விட்டாரு. அப்ப இந்த அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருந்தாங்க? ஊழல் செய்யறதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் 30 மினிஸ்டர்ல 15 மினிஸ்டர் சாதாரண ஏழையா இருந்தக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள்கிட்டையும் சாதாரண எங்க சகோதரிகள்கிட்டையும் எங்க தோத்து போயிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சர் தோத்தாரு. அவருடைய பின்புலம் யார் தெரியுமா? ஒரு சாமானிய இளைஞன். சொன்னாங்களே இளைஞரால என்ன புரட்சி உருவாக்க முடியும்னு. இட்ஸ் யூத் ரெவல்யூஷன் அண்ட் உமன் ரெவல்யூஷன். அதை உருவாக்குறது எங்க தலைவர். அப்ப சாமானியன் ஒரு பெரிய அமைச்சரை 100 கோடி ரூபாய் செலவு பண்ற தூக்கி எறிஞ்சார்னா, உள்ளபடி சொல்றேன், பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தலைவரை கட்டி அணைத்திருப்பார். திரு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கட்டி அணைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் எல்லாம் விஜய் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்பாளரா சொல்லும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டி நான் ஏன் மறைக்கணும், என்னுடைய பெயர் திரு சி ஜோசப் விஜய்னு சொல்லும் பொழுது அங்க மதவாதத்தை ஒழித்தார். தமிழ்நாட்டை மதவாதத்தை ஒழித்தாங்க. தமிழக மக்கள் இந்த மதமா அந்த மதமான்னு பார்க்கல, ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மகன் வேணும் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியும் ஒழிச்சிட்டார். இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த ஜாதியா அந்த ஜாதியா பார்க்கவே இல்லை. இது விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 40 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுகவையும் 25 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுகவையும் தூக்கி எறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய சாதாரண மகன்களையும் மகள்களையும் தத்தெடுத்தாங்க நம்மளுடைய பெண்கள். இது சாதாரண வெற்றி இல்லை திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பிறப்பால நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. என்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியவே புரியாது. கேலி பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியும். இந்த நல்ல பணக்கார பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும் போது ஒரு பையன் ஷூ இல்லைன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவான். அவன் நல்லா ஷூ போட்டிருப்பான், ஷூ போட்டுறவங்க ஓட தெரியாது, வெறும் காலால ஓடுவாங்க தெரியுமா, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆர்கே நகர் என்பது என்ன? இந்த அளவுக்கும் 60% ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் இன்றைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்களே, அவர் சாதாரணமல்ல, நிதி அமைச்சர். எங்களுடைய தலைவர் நிதி அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. தமிழ்நாட்டிற்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பணம் போடணும்னா அவருடைய சைன் வேணும். அப்ப 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணா சொன்னாரே தலைவர் வருவாருன்னு, திருப்பியும் சொல்றேன், தலைவர் எல்லா தொகுதிக்கும் வருவாரு. மக்களை பார்க்க வரல, ஒவ்வொரு திட்டங்களும் திட்ட பணிகள் முடிஞ்சு தொடங்கி வைக்க வருவார். குடிசைகளை தூக்கி எறிஞ்சு ஒரு வீடு கட்டும் போது வருவார். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு ஒரு ஏழை ஒரு சாதாரண பெண்ணு ஐயோ கல்யாணம் பண்றது கட்ட காசு இல்லைன்னு நினைக்கும் போது கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கல்யாணம் கட்டி நீ போய் கல்யாணம் பண்ணுமான்னு கல்யாணம் பண்ண திறக்க வருவார். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் திறக்க எங்களுடைய தலைவர் வருவார். அதுதான் அவருடைய குறிக்கோள். வெறும் கையோட வரவே மாட்டார் இன்னுமேட்டு. அப்ப திமுகவுடைய தோல்வி அவங்க என்னைக்கும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. திருப்பி நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா உள்ளாட்சி துறையில ஜெயிச்ச எல்லா திமுக மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும்
சப்போர்ட் பண்றதே கிடையாது. வேணுக்குனவே எந்த பணியும் செய்ய விடாம, குப்பைல விடாம, தண்ணி பிரச்சனை வந்து வேணுக்குனே பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் கிடைக்கணும். அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திமுகவோட கெட்ட சிந்தனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் மேயரா, நகராட்சி தலைவரா, சேர்மனா உட்காந்துக்கிட்டு ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதை கிளீன் பண்ணியாச்சு. ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு, அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு, இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பையை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறதில்ல, கரண்ட்டை வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்து யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில் கூடிய மேயர்கள். அதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? 108 தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன். நான் இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேசக்கூட இல்லை ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா, நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாரு வேட்பாளரா. நான் அண்ணன் கேட்டேன், அப்ப அண்ணே 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவா நடந்து போகணுமே, அவங்க போவாங்களாண்ணே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா ஏன்னா அந்த கஷ்டப்படுத்துறீங்க, வேணா ஜெயிச்ச முடிச்ச பிறகு நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லி, நீங்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு போஸ்டிங் கூட கொடுத்துடலான்னு. அதுக்கு அந்த அக்கா வந்து தலைவர்கிட்ட சொன்னாங்க, பொதுச்செயலாளர் சொன்னாங்க தலைவர்கிட்டையும், 8 மாச குழந்தை இல்ல, 9 மாச குழந்தை இல்ல, தலைவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நான் நடந்து என் குழந்தையோட போறேன், என் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமான இயக்கம், எவ்வளவு உணர்வுபூர்வமான இயக்கம். பெண்கள் தலைவர் மீதும் சரி, கட்சி மீது எவ்வளவு உணர்வுபூர்வமாக, அன்பாக, நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கம். ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா ஒரு கேண்டல கொடுக்க கூடாம, நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ, யாரையும் வந்து மாற்று கட்சியை நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது ஒரு கேண்டில் கூட கொடுக்காம, மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துன்னா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா, பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின், தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ, அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுகனா யாரால அசைக்க முடியாதுன்னு. ஒரு மேயர். இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஒரு மேயரை நீங்க ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஏன் இந்த கோபம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன் எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்க சகோதரி அவமானப்படுத்திட்டீங்களா, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. திமுக எந்த காலத்திலும் பெண்களை மதிக்காதற்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களே சாட்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மதிக்காத காரணம் திமுகவுடைய வளர்ப்பு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, திரு உதயநிதி அவர்களுடைய கேவலமான சிந்தனைகள். இதுல இருந்து நீங்க கட்டமைப்பை மாத்தலனா எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கே சொல்லிட்டேன்,
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் குடும்பத்துடைய கடைசி முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, கடைசி முதலமைச்சர். இன்னொரு முதல்வர் கருணாநிதி குடும்பத்திலிருந்து உருவாக முடியவே முடியாது. தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் இருக்கிற மாதிரி உங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை அசிங்கமா பேசுறது, அசிங்கமா காங்கிரஸ் அசிங்கமா பேசுறது. அதாவது தேர்தல் முடிஞ்சவனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போலையாம், பர்மிஷன் கேட்டு போலையாம். இதுதான் பண்ணையார் மனத்தாண்மை. அவங்க ஒவ்வொரு கட்சி உயர்நிலை பொதுக்குழு போட்டு மக்களுடைய தீர்ப்பை வரவேற்று சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ். அதுல அதிகப்படியான விமர்சனம் எங்க தெரியுமா? விசிகே தலைவரை பார்த்து, இன்னொன்னு ஐஎம்எல் தலைவரை பார்த்து. நான் ஒண்ணு பதிவு பண்றேன். 35% வந்து நம்ம தனியா எடுத்தோம். 30 கோடி செலவு பண்ணல, கூட்டணி கிடையாது, தலைவரை பிரச்சாரம் பண்ண உள்ள. நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்ப ஏழ்மையில இருந்து வந்தவங்க, இளைஞர்கள். நம்ம 35% எடுத்துட்டோம். 31% திமுக. எப்ப 26 கட்சி கூட்டணியோட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ணி 31% எடுத்துட்டு, அதுல திமுக மட்டும் 23, 24, 25% மேல எடுக்கல. அப்ப 26 கட்சி கோடு ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு 31% எடுத்தது தோல்வி கிடையாதான். நம்மளுடைய வெற்றி வந்து நிலைச்சு நிக்காதான். அவங்க அப்படியே நினைக்கிட்டோம், திமுக அப்படியே நினைக்கிட்டோம். நம்ம 35 அடுத்து 55% வேலை பார்ப்போம். அதுதான் நம்மளோட அடுத்த குறிக்கோள். அப்ப விசிகே பார்த்து சொல்றாங்க, எங்களை மதிக்கவே இல்லை, எங்களை சொல்லாம போயிட்டாங்க. அதாவது இந்த மாமன்னன் படம் வருது பார்த்திருக்கீங்களா? மாமன்னன் படம் ஒன்று பார்த்திருப்பீங்க. அதுல அந்த புள்ள தான் நடிச்சிச்சு. அதுல வடிவேலு சேர்ல உட்கார வைப்பார். அதாவது அதுல என்ன கருத்து தெரியுமா? அவர் வந்து ஒரு தலிதா இருப்பார், ஆனா எம்எல்ஏவும் இருப்பார். அந்த ஆளக்கூடிய ஒரு வர்க்கம் நம்ம உதயநிதி மாதிரி முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த சேருங்கிறது ஒரு அதிகாரம். அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை என்பது என்னன்னா, ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மனப்பான்மை, நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரும். பாத்தீங்களா? நீ ஒரு பெண், நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா? நீ ஒரு பெண், நீ எல்லாம் மினிஸ்டர் ஆகலாமா? நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய மகள், ஒரு விவசாயியோட குடும்பத்தில் வந்தவங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா? நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு இந்த பணக்காரர் உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதி மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பால் அதிகாரத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவர் ஆட்சியில் பங்கு அதிகாரம் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்குள்ள நீ வரணும்னா ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாமன் படத்தோட சீன் அப்படிதான் இருக்கும். அப்படி வந்து உக்காரலாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு வில்லனா இருக்கக்கூடியவர், ஆதிக்க மைண்ட் செட் இருக்க ஒருவர், நீ எல்லாம் உக்காரக்கூடாது என் முன்னாடி, உக்காந்தா உன்னை அடிப்பன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இப்ப திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய குறிக்கோள் என்ன? அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும். திமுகவுக்கு வந்து காலம் முழுசும் அடிமையா இருக்கிறது அவங்களுடைய குறிக்கோள். அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும்? திமுக ரொம்ப சந்தோஷமா அமைச்சர்ல பங்கெடுத்து உங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யுங்க. இதுதானே ஒரு மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை. அந்த எண்ணம் வரல. அவங்க அதிகாரத்துக்குள்ள போயிட்டாங்களாம். உடனே கேவலமா அந்த தலைவரை பேசுறது, அந்த கட்சி தொண்டர்களை பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஐஎம்எல் தலைவர், அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இவங்களோட 60 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸோட கேரளாவில் இருக்க தலைவருக்கு ஒன்று சேர்ந்ததுனால இங்க நீங்க ஜனநாயக சக்தி இருக்கிற டிவிக்கோட சேர்ந்துக்கோங்க, அமைச்சர்களை பங்கெடுத்துக்கோங்க. இஸ்லாமிய தோழர்கள் ஒரு கட்சியாக காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் அமைச்சரவையில் பங்கெடுத்ததே கிடையாது. இவங்க சும்மா பேருக்கு கட்சியில் ஒரு 2 அமைச்சரை போடுவாங்க, எந்த விதமான அதிகாரம் கொடுத்ததே கிடையாது, சும்மா பேரு கொடுப்பாங்க. அப்ப ஐஎம்எல் கட்சியோட குறிக்கோள் என்ன? 60 வருஷம் 75 வருஷம் கட்சி, அவங்க ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவருடைய வெற்றி எங்க தெரியுமா முழுமை பெறுது? அவர் சொன்னார், பதவியேற்று முடியும் பொழுது ஐஎம்எல்லுடைய மினிஸ்டரும் விசிகேவுடைய மினிஸ்டர் திரு வன்னியரசு அவர்களும் பதவியேற்று முடிச்ச உடனே தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தலைவரை பார்த்து, நான் முதலமைச்சர் ஆனவொன்னே சந்தோஷம் இல்லைங்க, இன்றைக்கு தான் என் மனசு நிறைவடைதுன்னு சொன்னார். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் கட்சியா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு இல்லையே. இங்க தலைவர் நினைச்சிருந்தா ஐஎம்எல் கொடுக்க வேணாம், நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்கலாமே. விசிகே கடைசி வரைக்கும் நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், மினிஸ்டர் வேணான்னு சொன்னாங்க. எங்க தலைவர் சொன்னாரு, நீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு அமைச்சரவைக்குள்ள வந்துருங்க. ஏனென்றால் வன்னியரசுடைய அமைச்சருங்கிறது வன்னியரசுக்கான அமைச்சர் இல்ல, ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான அமைச்சர் அப்படின்னு சொன்னது எங்களுடைய தலைவர்.
ஐஎம்எல்லுடைய அமைச்சர் ஒரு கட்சிக்கான பிரதிநிதித்துவம் அல்ல, இஸ்லாமிய சகோதரர்களுக்கான பிரதிநிதித்துவம் சொன்னது எங்களுடைய தலைவர். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு இல்லையே. யாருக்கு அரசியல் தெரியல? யார் அரசியல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? எங்களோட தலைவருக்கு புரியக்கூடிய அரசியலும் பக்குவமும் அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லையே. ஏன்னா சுயநலம், தாம் மகள் மட்டுமே சம்பாதிக்கணும், தாம் மகன் மட்டுமே முதலமைச்சர் ஆகணும், கழகம்னா குடும்பம், குடும்பம்னா கழகம், இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, கட்சி ஒளிஞ்சிரும். இது மட்டும்தான் காரணம். இந்த டயலாக் பேசிக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ஃபுல்லா கட்சி ஒளிஞ்சிரும். அப்ப தலைவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சியும் பொறுமையும் அன்பும் இல்லையே. இப்ப தெரியுதா கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வந்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னு? நம்பிக்கையும் தன்னுடைய பிரதிநிதித்துவமாக சேர்ந்தாங்க. அப்ப புதிய அரசியல் உருவாகிருச்சு. நமக்கு எதிரி இருக்காங்க பேச வேணாம். தலைவர் சொல்லக்கூடிய வழியில் நாம் உண்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம். ஊழல் இல்லாத நேர்மையான உலகம், பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் எப்போதும் தலைவர் கொடுப்பார். அதனால திமுகவுக்கு அதிகமான பதில் சொல்றதோட இதோட பேசி முடிச்சுட்டு நிர்வாகத்துக்கான பணிகளை நம்ம செய்வோம். தமிழக மக்களுக்கு நாங்க பதிவு பண்றது என்னன்னா, ஒரு வருஷம் பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய மாறி இருக்கும். ஒரு பெரிய நிர்வாகத்தை மாத்திருப்பார் எங்களுடைய தலைவர். சோ ஆர்கே நகருடைய மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஒரு நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து, அண்ணங்கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், அண்ணன் 40% 50% மக்கள் இன்னும் குடிசையில் வாழ்றாங்க, நம்மளுடைய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு வீடை கட்டி கொடுப்போம், சிமெண்ட் வீடுல இருக்கட்டும், சாதாரண மக்கள் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கட்டும், நல்ல கல்வி இருக்கட்டும்னு கண்டிப்பாக நிதித்துறை அமைச்சராக இருக்கவர் கண்டிப்பாக செய்வார். அவர் ஊழல் செய்ய வரல, காசு சம்பாதிக்க வரல. நாங்க எல்லாரும் சரி, ஆதவர்ஜுனா காசு சம்பாதிக்க வரல. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு, ஏன் என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் தனி மனிதனாக வந்து தலைவரோட சேர்ந்த பிறகு மக்கள் தான் சொல்லிட்டு கடைசி முழுசும் வாழ்க்கை முழுசும் வந்து தலைவரோட வந்து இணைஞ்சு மக்கள் பணியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய அரசியல், புதிய அரசியல் உருவாயிருச்சு. அது மக்களுக்கான அரசியல். தலைவர் எவ்வளியோ நாம் அம்பளி. தலைவர் எவ்வளி போவார்னா மக்களோட வழியில தான் தலைவர் இருப்பார், மக்களுடைய சிந்தனைகள் தான் தலைவர் இருப்பார். பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அது கண்டிப்பாக செய்வாருங்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருக்கு. இதே மேடையில் 45 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சார சூழ்நிலை இருந்து இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு நம்பிக்கையோட, நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். நம்முடைய அரசியல் ஆசான், கழகத்தின் வளர்ச்சிக்காக டயர்லெஸ்ஸாக உழைத்து வரும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வருக வருக எழுச்சி உரை தருக தருக என அன்புடன் வரவேற்கிறேன்.